ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதினா மல்லி துவையல் அரைக்க போகிறேங்க. பாருங்கள், இந்த துவையல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசி இல்லாதவங்க, வயிறு உப்பசமாக இருக்கிறவங்க, புளியப்பம் இருக்கிறவங்களாம் அடிக்கடிக்க செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஜீரண சக்தி அதிகமாகும் நமக்கு. புதினா மல்லி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், 2 பல்லு பூண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி க்ளீன் பண்ணியிருக்கேன். மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாங்க. எங்களுக்கு இந்த காரம் போதும். பிகாஸ் எங்கள் பசங்க ரொம்ப காரம் வச்சு எதுவும் தொடமாட்டாங்க. அதனால் கம்மியாக தான் மிளகாய் வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காயத்தூள், உளுந்து, புளி, கல்லுப்பு, ஆயில். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் வதக்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க. மிளகாய் போட்டுடலாம். இப்போ உளுந்து போட்டுடலாங்க. கல்லுப்பு போட்டுட்டேன். இது கூடவே புளியும் போட்டுடுறேன். பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்து பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டுடலாங்க. பாருங்கள், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்துடலாம். அதான் புதினா போட்டுடலாம். வெங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஒரு கட்டு மல்லி, ஒரு கட்டு புதினா, அது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டோன்னே எவ்வளோ சுருங்கிச்சு பாருங்கள். இது நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு காட்டுறேன். நல்லா அரைச்சிட்டேன் புதினா துவையில். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நெய் போட்டுடலாம். கூடவே ஆயிலை ஊற்றிக்கலாங்க. ரெண்டும் போட்டு துவையில் போட்டு இப்போ சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். அப்புறமா அந்த துவையில் போட்டு இறக்கிடலாம். துவையில் போட்டுறேன். ஒரு 1 to 2 மினிட்ஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பரான புதினா துவையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.